ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்து பெனிஃபிட்டும் கூடங்க. நம்ம வந்து நேந்திரங்காய் வச்சு சிப்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் பழத்தில் கூட செய்யலாம், அது ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து நார்மல் சிப்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம இந்த சிப்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரப்போ நிறைய பேர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த குற்றாலத்தில் தான் நமக்கு நிறைய இந்த மாதிரி நேந்திரங்காய் சிப்ஸ் கிடைக்கும். அங்கேருந்து வாங்கிட்டு வருவாங்க. அந்த சிப்ஸை தான் நம்ம செய்ய போகிறோம். அது செய்யறதுக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு எதுக்காக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த ஃப்ளேவர் சால்ட்டடு ஃப்ளேவரும் அப்புறம் அந்த கலரும் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு மஞ்சத்தூளும் சால்ட்டும் போட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கிறோம். இப்போது இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. நம்ம இப்போ அந்த காயோட தோலை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம அந்த காயோட தோலை எப்படி ரிமூவ் பண்ணணும்னா, நம்ம அந்த தலைப்பகுதியும் வால் பகுதியும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம நடுவில் ஒரு கத்தியில் கீறல் மாதிரி போட்டுட்டு தான் இதை வந்து நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் எப்படி நம்ம தோல் எடுப்போமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ தான் இது வந்து இப்படி எடுத்தால் தான் சூப்பராக வரும். அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நல்லா பட்டை மாதிரி இருக்க அந்த தோலை பிரிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சூப்பராக அந்த காய் வந்து ஈஸியாக அழகாக உடையாமல் கிடச்சிடும். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஆனால் இது சிம்பிளாக செஞ்சாலும் நேக்கு இருக்குங்க. நேக்காக இருந்தால் தான் நம்ம வந்து இதை செய்ய முடியும். ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த வாட்டர் அப்ளை பண்ண போகிறோம். ஃப்ரை ஆயிலில் வந்து நம்ம வாட்டர் அப்ளை பண்ண போகிறோம். அது நம்ம மூஞ்சில் அடிக்கவும் கூடாது. அதே மாதிரி அந்த சிப்ஸ் வந்து சொதன்னு போகக்கூடாது. கரெக்டான மெத்தடில் வந்து பண்ணணும். அதுக்கு தான் நேக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம சிம்பிளாக செஞ்சுட்டா கூட அதை பர்ஃபெக்டாக அந்த டைமுக்கு அந்த மெத்தட் டைமுக்கு நம்ம இதை ரெடி பண்ணி எடுத்தால் தான் நல்லா சூப்பராக நமக்கு வந்து அந்த கடையில் கிடைக்கிற மாதிரியே வரும். இப்போ அதுக்கு வந்து கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய விலை இருக்குது. கடையில் அவ்வளோ விலைங்க அந்த சிப்ஸு. நம்ம அது வீட்டில் செய்கிறப்ப ரொம்ப காஸ்ட் கம்மி. இப்போ நம்ம அதுக்கு வீட்டிலேயே செஞ்சிடலாம் பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். ஆனால் பர்ஃபெக்டாக பார்த்து செய்யணும். நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் பார்த்திங்கன்னா நான் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இதை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்ப ஃப்ளேவராகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி எனக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுங்கன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நார்மல் ஆயிலே கூட வாசனை இல்லாத ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அது நல்லாயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல சூப்பரான ஸ்மெல்லும் டேஸ்ட்டாக இருக்கணும்னா கோகோனட் ஆயில் தான். நம்ம அந்த ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றப்போ பார்த்திங்கன்னா, அங்கெல்லாம் கோகோனட் ஆயில் தான் நல்லா செய்வாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சிப்ஸ் சீவோம் இல்லைங்களா, அந்த கட்டர் வச்சு நம்ம சீவிக்கலாம். சீவறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிட்டா தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். அதனால தான் நான் ஃபுல்லாக எல்லாமே வந்து அதை காய்ச்சின ஆயிலே அப்படியே தூக்கி நான் வந்து எல்லாத்தையும் வந்து தடவி விட்டுட்டேன். சூப்பராக வந்து நமக்கு ஒட்டாமல் ஃபுல்லாகவே வந்து க்ளீனாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எல்லா சிப்ஸும் வந்து போட்டுட்டோம். அதாவது ஒரே பழத்தை தான் வந்து நான் சீவி போட்டிருக்கேன். அடுத்தடுத்தது வந்து ஒரு பழமாக போடலான்னு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஒரு பாத்திரத்தை பெரிய பாத்திரமாக வச்சு இந்த சிப்ஸ் பண்ணுங்கள். இது எதனால் சொன்னால், நமக்கு நிறைய வந்து பொங்கி வரும். அந்த பொங்கி வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் எல்லாமே வந்து ஆயில் வந்து கீழே ஊற்றிடும். அதனால் நீங்கள் சின்ன கடாயாக வைக்காமல் பெரிய கடாயை வச்சுக்கோங்க. நீங்கள் 1/2 லிட்டர் எண்ணெய் ஆட் பண்ணுறீங்கன்னா கூட பெரிய கடாயை வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். பிகினர்ஸாக கற்றுக்குறவங்க இருந்தால் ரொம்ப வந்து கஷ்டம் இது. ஏன்னா எண்ணெய் எல்லாமே வழிஞ்சு கீழே வந்துடும். இப்போ சிப்ஸு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மேலே க்ரன்ச் ஃபார்ம் ஆகிருக்கும். தனித்தனியாக வந்திருக்கும். அந்த டைமில் நீங்கள் அந்த வாழைக்காவை சீவி போட்ட உடனே நீங்கள் தண்ணியை அப்ளை பண்ணக்கூடாது. அந்த மஞ்சள் தூள் தண்ணியை வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அந்த வாழைக்காவை நம்ம போட்டதுக்கப்புறம் அந்த சிப்ஸு பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஓரளவுக்கு பிரிஞ்சு லைட்டாக பாதி வேக்காடு வந்திருக்கும். அப்போ தான் வந்து நம்ம இந்த சால்ட்டும் மஞ்சத்தூளும் போட்ட தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலரும் சால்ட்டும் வந்து சூப்பராக சிப்ஸில் வந்து நல்லா கோட்டிங்காக ஒட்டிக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றப்ப நல்லா சால்ட்டியாக சிப்ஸு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கலரும் வந்து சேமாக இருக்கும். எல்லா சிப்ஸ்லேயும் ஒரே மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி நல்லா பெரிய பாத்திரம் வச்சுக்கின்னு பண்ணுங்கள். இல்லைன்னா கண்டிப்பாக பொங்கி நிறைய எண்ணெய் எல்லாமே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நீங்கள் நிறைய க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பொருளும் வந்து வேஸ்ட்டு. கோகோனட் ஆயில் எவ்வளோ ரேட்டுன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். தயவு செஞ்சு நல்லா பெரிய பாத்திரத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. நானே திட்டமான பாத்திரம் வச்சதுனால தான் ஒரு வாழைப்பழம் மட்டுமே என்னால் பொரிக்க முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கே வந்து பொங்கி வர மாதிரி இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்காக சொல்கிறேன். ரொம்பவே சூப்பராக நம்ம ஈஸியாக வீட்டிலே வந்து நேந்திர சிப்ஸு செஞ்சிட்டோங்க.
டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சின்ன குழந்தைலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ விரும்பி சாப்பிட்ற ஒரே சிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த நேந்திர சிப்ஸ் தான். எந்த ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கள் வீட்டில் எந்த சொந்தக்கார் போனாலும் சரி, எனக்கு வீட்டுக்கு சிப்ஸ் வந்துருங்க. நான் இன்னைய வரைக்கும் வந்து எனக்கு சிப்ஸ் வந்துடும். அவ்வளோ சிப்ஸ் நான் யார் போனாலும் 1 கிலோ 2 கிலோவுக்கு மேலே தான் நான் வந்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.